அனைவருக்கும் வணக்கம். அன்பான மாணவர்களே, நம்ம தமிழ் இலக்கியத்துல மடல் ஏறுதல் தொடர்பான தகவல்களுக்கு மேல் விளக்கம் இங்கே இந்த காணொளியில் கொடுக்கப்படுகிறது. குறுந்தொகையில 14வது பாட்டான தொல்காப்பிலர் எழுதிய அந்த மடல் ஏறுதல் தொடர்புடைய பாடலை அதுக்குரிய விளக்கத்தையும் பார்ப்போம். இதுக்குரிய விளக்கம் எழுதியவர் குறுந்தொகை விருந்து என்ற உரை விளக்கம் எழுதிய கோம்பை சுருளியாண்டி பாவலரினுடைய உரையிலிருந்து நான் இந்த காணொலியை எடுத்து உங்களுக்கு சொல்றேன். இந்த உரை கிடைத்ததற்கு அரிய உரையாக உள்ளது. இதை கேளுங்க, இதனுடைய இருக்கக்கூடிய தகவல்களையும் பாருங்க. அதாவது மடல் ஏறல் என்பது என்னவெனின், பனங்கரிக்கினால் செய்த ஓர் பரியை நகரின் நடுவில் உள்ள நாற்சந்தி ஒன்றில் நிறுத்துவார்கள். பின்னர் தலைவன் தன் கையாலேயே தலைவியின் உருவத்தை படம் வரைந்து அதனை கையில் தாங்கிய வண்ணம் மெய்யெல்லாம் வெந்நீர் பூசி எருக்கம்பூ மாலை சூடி அப்புறவியின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு இடியிடுத்தாலும் விடாமழை பெய்தாலும் கடும் வெயில் காய்ந்தாலும் அசையாமல் தலைவியின் உருவப்படத்தை பார்த்த வண்ணம் இங்கும் அங்கும் திரும்பாமல் இருக்க வேண்டும். இதை அறிந்த ஊரார் பலர் அங்கு வந்து குதிரையை இழுப்பார்கள். அப்போது தலைவன் உடலில் பனங்கருக்குகள் அறுத்து உடலில் நின்று இரத்தம் வராமல் தலைவன் வீரத்தோடு இருப்பானாயின் படத்தில் உள்ள பாவையாகிய தலைவியை ஊரார் அவனுக்கு மனம் செய்து வைப்பார்கள். இதுவே மடல் ஏறல் என்னும் பண்டைய தமிழரின் வழக்கமாகும். இன்றைய தமிழ்நாட்டில் இப்பழக்கம் இல்லையெனில் பண்டைய தமிழரின் பழக்கங்களுள் இதுவும் ஒன்று. அகப்பொருள் துறைகளுள் இது ஓர் துறை. சங்க நூல்களுள் இந்நிகழ்ச்சியை பற்றிய பாடல்கள் பலவிடங்களில் காணலாம். திணைப்புலத்தில் சந்தித்த தலைவனும் தலைவியும் ஒருவருக்கொருவர் காதல் கொள்கின்றனர். காதலால் கட்டுண்ட அவ்விருவரின் நாள்தோறும் திணைப்புணத்தில் சந்தித்து கழிக்கின்றனர். சில நாட்கள் கழிந்தவுடன் திணைப்புண காவலை விடுத்து வீடு செல்கின்றாள் தலைவி. குறியிடமாகிய திணைப்புணத்தில் வழக்கம்போல் தலைவியை சந்திக்க வந்த தலைவன் தலைவியை அங்கு காணாமையால் மனம் வருந்தி தோழியின் மூலமாக தலைவியை காண விரும்பி அவள் தயவை நாடுகின்றான். தலைவியை தனியிடத்தே சந்திக்க தோழியின் தயவு இன்றியமையாததல்லவோ அல்லவா? தலைவன் வேண்டுகோளுக்கிணங்க மருகுகிறாள் தோழி. கெஞ்சி கூத்தாடியும் பயனில்லாது போகவே தலைவன் தோழியை நோக்கி பின்வருமாறு கூறுகிறான். தன்னிடத்தே அமிர்தம் அடக்கிய சிவந்த நாவை உடைய மாதே, ஒழுங்காய் விளங்கும் கூறிய பற்களையும் சில மொழிகளே பேசும் இயல்பையும் உடைய அந்நங்கையை இப்பொழுது உன் உதவியால் நான் பெற கடவேனாக. பெற்றபின் அதை இவ்வூர் அறிவதாக. நல்லாளான நங்கையின் நாயகன் இவன் என்று கண்டோர் பலரும் வருந்தி கூறுமாறு தெருவிலே மடல்மா ஊர்ந்து செல்வதற்கு இப்பொழுது சிறிது நாணுகின்றேன். நீ என் குறை மறுத்தால் நாணத்தை விட்டொழிந்து நான் இனி மடல் ஏறுவேன். மேற்கண்ட காட்சியை நமக்கு காட்டுகிறார். குறுந்தொகையில் உள்ள ஒரு அழகிய பாடல் காட்டுகிறது. அமிழ்து பொதி சென்னா அஞ்ச வந்த வளர்ந்திலங்கு வையிற்று சின்மொழி அறிவையை பெருகதில் அம்மையானே, பெற்றாங்கு அரிகதில் அம்மை ஊரே, மருகில் நல்லோள் கணவன் இவன் என பல்லோர் கூறையா நாணுகம் சிறிதே என்ற குறுந்தொகை பாடலிலிருந்து மடல் ஏறுதல் தொடர்பான மேல் விளக்கங்களை நாம் அறிந்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.